சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல டிசம்பர் 16 இருந்து ஜனவரி 15 வரைக்கும் ஒவ்வொரு பிரான்ச்லயும் ஒரு கஸ்டமருக்கு ₹1,00,000 மதிப்புள்ள தங்க நகை பண்டிகை பரிசு. சொந்த வீடு வாங்க ஸ்டெப் ஸ்டோனுக்கு வாங்க. ஸ்டெப் ஸ்டோன். விசிகா தலைவர் திருமாவளவன் என்ன சொல்லிட்டு தொடர்ந்து விஜய் அவர்கள் வந்து ஆர்எஸ்எஸ் பெற்றெடுத்த பிள்ளைன்றாரு. உண்மையிலே ஒரு ஆர்எஸ்எஸோட பெற்றெடுத்த பிள்ளை தானே அவர். ஆர்எஸ்எஸ்னுடைய கட்சியினுடைய சார்ந்த கூட்டணியில் இருந்தது யாரு? எல்லாத்துக்குமே குரல் எழுப்புறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆட்சியும் அதிகாரமும் யார்கிட்ட இருக்கு? அப்புறம் நீங்க குரல் எழுப்பிங்க பாருங்க. ஆட்சிக்கு எல்லாத்துக்குமான இன்னைக்கு தேவை அதிகாரம். கிறிஸ்துமஸ் பரிசு, தீபாவளி பரிசு, புத்தாண்டு பரிசு திமுக கூட்டணி உடையுது. யார் யார் உடைவா அது கணிக்க முடியும். திமுக கூட்டணி உடையுதுன்னு தான் நான் சொல்ல முடியும். வரும்போது மிகப்பெரிய சர்ப்ரைஸ் உண்டு. தாவேக்கால வந்து எந்த ஒரு குற்றச்சம்பவமே இல்லை, எல்லாம் வந்து நான் இப்பவும் சொல்றேன். நீங்க பாதிக்கப்பட்ட ஒருத்தர ஒரு பெண்ணை நீங்க குறிப்பிடுறீங்க. நான் நடக்கலன்னு சொன்னவரை ஒரு பாலியல் ரீதியான ஒரு வன்மத்தை அவங்க மீது கட்டமைப்பது ஜனநாயகத்துக்கு விரோதமானதா இல்லையா? இதான் பெண்ணிய சுதந்திரமா? இப்போ அண்ணா திமுகவோ திமுகலையோ யாரையோ ஒருத்தர் நீக்கிறாங்கன்னா, குறிப்பாக மாவட்ட செயலாளர் நீக்கிறாங்கன்னா பொதுச் செயலாளர் ஒரு அறிக்கை விடுவார். என்னென்ன இந்த மாதிரி இந்த மாவட்ட செயலாளர் கட்சியிலிருந்து நீக்கப்படுகிறார்கள், கட்சியில் இருக்கும் யாரும் அவங்களோட அறிக்கை வந்துச்சா வரலையா? அதான் கேட்குறேன். யார் ஃபர்ஸ்ட் வந்துச்சான்ற கேள்வி வருது. யார் முதல்ல அமிச்சாங்க, பின்னாடி அமிச்சாங்க, நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கா இல்லையான்றதுதான் கேள்வி. அப்போ பொதுச் செயலாளர் புஷி ஆனந்தா வேற யாரான்ற கேள்வி வரும். நான் ஃபைன் டைம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் தாவேக ஆதரவாளர் திரு ஜலீல் அவர்கள். வணக்கம். வாழ்த்துக்கள். விசிகா தலைவர் திருமாவளவன் என்ன சொல்லிட்டு இருக்காங்க, தொடர்ந்து விஜய் அவர்கள் வந்து ஆர்எஸ்எஸ் பெற்றெடுத்த பிள்ளைன்றாரு. உண்மையிலே ஒரு ஆர்எஸ்எஸோட பெற்றெடுத்த பிள்ளை தானே அவர். விஜய் ஆர்எஸ்எஸ்னுடைய கட்சியினுடைய சார்ந்த கூட்டணியில் இருந்தது யாரு? ஒரு காலத்துல இருந்தாங்க. நான் என்னன்னா அப்ப அது வந்து சுதேசி இயக்கமா இருந்ததா? வந்து கால சூழல்ல மாற அரசியல் ரீதியா இருந்தது. ஆமா இல்ல, இது ரெண்டு தான் எனக்கு தேவை. கூட்டணி வச்சாங்க தான், இல்லன்னு வச்சாங்கல்ல. இவர் வச்சிருக்கார கூட்டணி? இது வரைக்கும் இல்லை. ஒரு திருடன் ஓடுற வரைக்கும் ஓடுனான், அதுக்கு மேலே அவனால் ஓட முடியல, துரத்திக்கிட்டு வராங்க, கையை அந்த பக்கம் நீட்டினான். திருடன் ஓடுறான்னு சொல்லிட்டு அப்போ மக்கள் எல்லாம் அந்த பக்கம் ஓட தான் செய்வாங்க. நீங்கள் மடை மாற்றம் பண்ணுறீங்க அண்ணன்னு சொல்கிறேன். போதைக்கு எதிராக ஒரு மாநாடு நடத்திட்டு அதில் திமுகவை கூப்பிட்டு வச்சிங்கல்ல, அதுதான் மிகப்பெரிய ஹைலைட்டு. அவங்களும் வெக்கம் கட்டு போய் வந்து உட்காந்தாங்க பாருங்க, அது அதை விட ஹைலைட்டு. அட மானமுள்ள தமிழர் இல்லை, சரி மானமுள்ள அரசியல்வாதிகளா? அதுவும் இல்லை. போதைக்கு எதிராக எந்த பட்டியலில் இருக்குது? ஒன்றிய பட்டியலில் இருக்கா, மாநில பட்டியலில் இருக்கா? மாநில பட்டியலில் இருக்குது. ஏன் ஒரு கடை மூடினீங்களா? அட்லீஸ்ட் அந்த மாநாடு நடத்தல இருந்த இருக்கக்கூடிய ஒரு கடையோ ரெண்டு கடையாவது மூடினீங்களா? சரி, போதைக்கு எதிராக இருக்க தாவேக்கா கூட இதுல வந்து வலுவா குரல் எழுப்பலையன்ற. எதுக்கு குரல் எழுப்பல? மதுக்கு எதிராக ஆட்சியிலும் அது நான் என்ன செய்யறேன், எல்லாத்துக்குமே குரல் எழுப்புறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆட்சியும் அதிகாரமும் யார்கிட்ட இருக்கு? திமுக. அப்புறம் நீங்க குரல் எழுப்பிங்க பாருங்க. ஆட்சிக்கு எல்லாத்துக்குமான இன்னைக்கு தேவை அதிகாரம். தூய்மை பணியாளர்கள் விஷயத்துல தாவேக்கா குரல் கொடுக்கலையா? இன்னைக்கு செவிலியர்கள் பிரச்சனை தாவேக்கா குரல் கொடுக்கலையா? வக்ஃபு பிரச்சனை தாவேக்கா குரல் கொடுக்கலையா? எல்லாத்துக்குமே கொடுத்துக்கிட்டு இருக்கு. தீர்வு என்ன? அது இன்னைக்கு பார்க்கணும் இல்ல? அப்ப தீர்வு இதுதான், ஆட்சியும் அதிகாரமும் தான். அந்த அதிகாரம் வரும்போது ஆட்சி தலைவர் தளபதி வசம் வரும்போது உங்களுடைய அதிகாரங்கள் இன்னைக்கு மண்டியிடக்கூடிய சூழல்களை மாற்ற போறது தலைவர் தளபதி தான் சொல்றேன். நான் ஒரு பர்சனலாக ஒரு கேள்வி கேட்குறேன். ஒருவேளை திருமாவளவன் இந்த பக்கம் வர வாய்ப்பு இருக்கா எதிர்காலத்தில்? பர்சனலானா கேமராவை ஆஃப் பண்ணிட்டு கேட்க போறீங்களா? கேமராவை ஆன் பண்ணி வச்சுட்டு கேட்க? இந்த கேள்வி பெருசா வந்தது இல்ல. ஒரு திமுக கூட்டணி உடையும்னு நான் சொல்லிட்டேன்ல. ஓகே, பலமுறை சொல்லியிருக்கேன்ல, கவலைப்படாதீங்க உடையும். திமுக கூட்டணி உடையன்ற மாதிரி தான் பல பேரும் சொல்லிட்டு இருக்காங்க. அதுல வந்து 2-3 கட்சி வெளியே வருதுன்ற மாதிரி பேச்சு அடிப்படுது. அதுல திருமாவளவன் இருப்பாரா? திமுக கூட்டணியில திரும்ப இருக்கிறாரா இல்லையா? திமுக கூட்டணி தானே, திமுக கிடையாது இல்ல. என்ன திமுகன்னு சொன்னதுக்கு ஒரு முறை கோவப்பட்டார் பாத்தீங்கல்ல. அதுக்கப்புறம் திமுகவும் நாங்களும் இரட்டை குழல் துப்பாக்கிகள், கம்யூனிஸ்டும் சேர்ந்து 3 குழல் துப்பாக்கிகள்னு சொன்னார் இல்ல. நான் சிம்பிளா தான் சொல்ல முடியும்பா. கிறிஸ்துமஸ் பரிசு, தீபாவளி பரிசு, புத்தாண்டு பரிசு திமுக கூட்டணி உடையுது. அது யார் யார் உடைவா அது கணிக்க முடியும். திமுக கூட்டணி உடையுதுன்னு தான் நான் சொல்ல முடியும். வரும்போது மிகப்பெரிய சர்ப்ரைஸ் உண்டு, பிரேக்கிங் நியூஸ் உண்டு. ஓகே, நீங்கள் வந்து கூட்டணி உடையுதுன்னு சொன்னே இன்னொரு விஷயமும் நடந்துச்சு. ஆதவர்ஜனா கன்னியாகுமரியில் கிறிஸ்மஸ் விழாவில் பங்கேற்று இருந்தார். அதில் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருந்தார். கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் ஐ எம் வித் யூ அப்படின்ற மாதிரி ராகுல் காந்தி அவர்கள் வந்து விஜய்கிட்ட சொன்னதாகவும் இன்னொரு விஷயமும் சொல்லியிருந்தார். அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா 200 தொகுதிகளில் திமுக வெல்லும்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ அதை பற்றி பேசவே மாட்டாங்கன்றாங்களே. அது 200 தொகுதின்ற கனவோட முடிஞ்சு போச்சா திமுக?
இல்லை திமுக வந்து இது இப்பவும் சொல்கிறேன், தலைவர் தளபதி அவர்கள் வந்து முதல் மாநாடு மேடையில் எப்படி பிரகடனப்படுத்தினாரோ அன்னையிலிருந்து அவர்களுடைய தூக்கமும் கனவுகளும் கலைஞ்சிருச்சு. அதில் மாற்றம் இல்லை. அதுக்கு பிறகு தான் வெல்வோம் 200 படைப்போம் வரலாறுன்னுக்கிட்டு வந்தாங்க. ஆமா. அதுக்கப்புறம் தான் உங்களுடன் ஸ்டாலின், அப்புறம் அந்த நாயகன், அப்பா, வேற என்ன குட்டியப்பா, வேற எதெல்லாமோ வந்தாங்க தெரியும்ல இளம் உங்களுக்கு? பெரியார் இப்ப recent ஆ இப்போ இளம் பெரியார் இதை நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா? ஒரு பத்திரிக்கையாளனா சொல்லுங்கள், இளம் பெரியாரா? அவரோட செயல்பாடுகள் பொறுத்து நம்ம பேசுவோம் அதை பத்தி. என்ன பெரியாரினுடைய போராட்டத்தை போன்ற ஒரு வைக்கம் வீரராக வந்துட்டாரா? அவருக்கு சொந்தமான ஈரோட்டில் இருந்த 2000 தென்னை மரங்களை வெட்டி சாய்ச்சாரு பெரியார். நீங்கள் உங்கள் சொந்தக்காரங்க பேர்லேயும் உங்கள் கூட்டணி கட்சின்ற உங்கள் கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் பேர்லேயும் டிஸ்டிலரி கம்பெனிகளை வச்சுக்கிட்டு இருக்கீங்களே, மதுபான ஆலைகளை. இதெல்லாம் எப்போ மூட போகிறீங்க இளம் பெரியார் அவர்களை? பெரியார் அதுக்கு எதிர்த்தாரு. நீங்கள் ஆதரவாக போதைப் பொருட்களை ஒரு பெரிய ஒரு போதைப் பொருளுக்கு எதிராக ஒருத்தர் மாட்டி ஏதோ அயல்நாட்டு போதைப் பொருள் ஒன்று ஒரு ஒரு விஷயம் வச்சுருந்ததா சொல்லி வருத்தப்பட்ட பையன். அதை வச்சுருந்ததா ஒருத்தரை கைது செஞ்சாங்கல்ல. அவர் யாரோட ஜாஃபர் கூட சாதிக். இருந்தவர்? அவர் யார் கூட இருந்தார்? இளம் பெரியார் கூட தானே இருந்தார். இளம் பெரியார் தான் ஃபார்முலா ரேஸ் கார் நடத்திட்டு இருக்கிறாரு. இளம் பெரியார் தான் வான் சாகசம் நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. இளம் பெரியார் தான் அங்கே குடிச்சிட்டு செத்தவங்களுக்கு போகாமல் விட்டவர். இளம் பெரியார் தான் என் தங்கச்சி ஸ்ரீமதி செத்தப்பும் போகாமல் விட்டவர். இளம் பெரியார் தான் தம்பி அஜித் படுகொலை செய்யப்பட்ட போது போகாமல் விட்டவர். இளம் பெரியார் தான் இங்கே இருக்கக்கூடிய வேங்கை வயல் போகாமல் விட்டவர். இளம் பெரியார் தான் பரந்தூர் விமான நிலைய பிரச்சனைக்கு போகாதவர். இளம் பெரியார் தான் டன்சனுக்கு எதிராக பிரச்சனைக்கு போகாதவர். இன்னும் வேற என்ன வேணும்? ஆனா இதே கட்சியில தான் வந்து பாலியல் குற்றச்சாட்டம் இருக்குன்னு நாளைக்கு தாவேக்காவினர் சொன்னாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? எதே குற்றச்சாட்டுகள் இருக்கு. இவ்வளவு குற்றச்சாட்டு சொன்னீங்க, இவ்வளவு பேசுறாங்க, உங்க மாற்று சக்தின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு சொந்த கட்சியில இருக்க ஒரு பொண்ணுக்கே வந்து ஒரு லேடிக்கே வந்து இங்க ஒரு பாதுகாப்பு இல்ல அந்த அப்படின்னு பாதுகாப்பு இல்லைன்னு அந்த லேடி பேசிச்சுனது உங்களுக்கு சொல்லுதா? இது தவறாக எடுக்கப்பட்டு சித்தரிக்கப்பட்ட வீடியோன்னு அந்த லேடி பேசியிருக்கு. என்கிட்ட ஆதாரம் இருக்கு, என்னால் காட்ட முடியும். அப்போது ஒரு பொண்ணுனுடைய உரிமை இல்லாமல் திமுக காரர்கள் அவங்க கூட வந்தவங்க எங்கள் சொந்தக்காரரு திட்டமிட்டு இந்த விஷயத்தை இந்த மாதிரி விஷமத்தனமாக இதை பரப்பிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அது ஒரு பெண் உரிமையை மீறக்கூடிய விஷயம் இல்லையா? பாலியல் குற்றச்சாட்டுகள்னு அந்த பொண்ணு வந்து சொல்லிச்சா? இது தவறாக கையாளக்கூடிய விஷயம் இல்லையா? இப்போ நீங்கள் தான் அதை பண்ணுறீங்க. அப்படி இருந்தும் தமிழக வெற்றிக் கழகம் ரொம்ப கவனமாக கருத்தில் கொண்டு உடனடியாக அவர் அந்த மாவட்ட செயலாளர் பதவியிலிருந்து அவரை விலக்கிட்டு, பொறுப்பிலிருந்து விலக்கிட்டு அவர் மீது வந்து விசாரணை நடவடிக்கைகள் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இதை போய் ஜனநாயக உரிமை உங்கள் கட்சியில் இருக்கா? எந்தெந்த மாவட்ட செயலாளர்னு சொல்லிட்டா, எந்த எம்பின்னு சொல்லிட்டா, டெல்லியில் என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டா, சென்னையில் என்னென்ன நடந்ததுன்னு சொல்லட்டா, ஊட்டியில் என்ன நடந்ததுன்னு சொல்லட்டா, மலேசியாவில் என்ன நடந்ததுன்னு சொல்லட்டா? தாவேக்கால வந்து எந்த ஒரு குற்றச்சம்பவமே இல்லை, எல்லாம் வந்து இல்ல, நான் இப்பவும் சொல்றேன், நீங்க பாதிக்கப்பட்ட ஒருத்தரை ஒரு பெண்ணை நீங்க குறிப்பிடுறீங்க. அந்த பெண் அப்படிப்பட்ட சம்பவம் நடக்கலைன்னு சொல்லி அந்த பெண் விளக்க வீடியோ போடுறாங்க. நடக்கலைன்னு சொன்னவரை ஒரு பாலியல் ரீதியான ஒரு வன்மத்தை அவங்க மீது கட்டமைப்பது ஜனநாயகத்துக்கு விரோதமானதா இல்லையா? இதான் பெண்ணிய சுதந்திரமா? இதான் பெண்ணுரிமையை பாதுகாக்கக்கூடிய கட்சி பண்ணக்கூடிய வேலையான்னு கேட்குறேன். அவங்களே சொல்றாங்க எனக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை, இந்த மாதிரி ஒரு 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 தவறு, அதாவது திட்டமிட்டு இந்த மாதிரி ஒரு தப்பை பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரு நடக்கப்பட்ட ஒரு விஷயம்னு சொல்றாங்க. அந்த பெண் நேரடியா ஒரு வீடியோவை போடுறாங்க. ஒரு பெண்ணு நேரடியா போடுறதுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும்? குறிப்பிட்ட இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்த ஒரு பெண்ணாகவும் இருக்கிறாங்க இல்லையா? அப்போ அவங்களுடைய மனமும் வலியும் வேதனைகளும் எவ்வளோ? அவங்க குடும்பத்தார் இன்னைக்கு அவங்கள பற்றி என்ன நினைப்பாங்க? அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க இன்னைக்கு அவ்வளோ பேர் என்ன நினைப்பாங்க? அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய மாணவியினுடைய பெயர் பட்டியலும் முகவரியும் வெளியில் வந்துருச்சுன்றதுக்காக இங்கே நம்ம எவ்வளவு கதறணும். இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணலாமா? குறிப்பாக அவங்க குடும்பத்தில் உள்ள யாராவது வீடியோ எடுத்து போடுவாங்களா முதல்ல இந்த மாதிரி? அப்போ இது திட்டமிட்டு நடத்தப்படக்கூடியது. இதை மாதிரி 100 இல்லை 1000 சந்திக்கிறதுக்கு தமிழக வெற்றிக் கழகம், என்னை போன்று தமிழக வெற்றிக் கழகத்துக்கு ஆதரவாக பேசக்கூடியவனும் தயார் நிலையில் இருக்கான். இன்னும் 1000 கேள்விகளை கொண்டு வாங்க. குற்றச்சாட்டுகள் தான் அவங்களால வைக்க முடியும், நிரூபிங்க. இப்பவும் சொல்றோம், இது தூய சக்தி தான். பார்ப்போம். இது நீங்கள் வந்து இவ்வளோ விளக்கம் சொன்னீங்க. இன்னொரு விஷயமும் என்னன்னா, அந்த மாவட்ட செயலாளர் வந்து நீக்குனாங்க. அந்த தகவல் யாரிடம் வந்துச்சு? அது யாரிடம் இருந்து வந்ததுன்றது இப்போ திமுகவுக்கு தேவையா, தேவாவுக்கு தேவையா? இல்லை நான் ஏன் கேட்குறேன்னா, தாவேக்காக்கு கட்டமைப்பே இல்லைன்றது இது வந்து வெட்ட வெளிச்சமா சொல்ல வருது. திமுகவால தான் அந்த பெண் செல்லக்கூடிய வீடியோவை திரும்பவும் பாருங்க. இல்லை என் கேள்வி என்னன்னா, இப்போ அண்ணா திமுகவோ திமுகலையோ யாரையோ ஒருத்தங்க நீக்கிறாங்கன்னா, குறிப்பாக மாவட்ட செயலாளர் நீக்கிறாங்கன்னா, பொதுச் செயலாளர் ஒரு அறிக்கை விடுவார். என்னென்ன இந்த மாதிரி இந்த மாவட்ட செயலாளர் கட்சியிலிருந்து நீக்கப்படுகிறார்கள், கட்சியில் இருக்கும் யாரும் அவங்களோட அறிக்கை வந்துருச்சா வரலையா? அதான் கேட்குறேன். யார் ஃபர்ஸ்ட் வந்துச்சான்ற கேள்வி வருது. யார் முதல்ல அமிச்சாங்க, பின்னாடி அமிச்சாங்க, நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கா இல்லையான்றது தான் கேள்வி. அப்போ பொதுச் செயலாளர் புஷி ஆனந்தா வேற யாரான்ற கேள்வி வரும்ல. நான் திரும்பவும் சொல்றேன், அதிகாரங்கள் பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்குன்றதான் நீங்க புரிஞ்சுக்கணும்.
அண்ணன் ஆதவர்ஜுனா அவர்களுக்கும் அந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கலாம். நீங்கள் அறிக்கை கொடுங்கன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கலாம். கட்சியினுடைய தலைமைச் செயலாளராக இருக்கக்கூடியவருக்கு கொடுத்துருக்கலாம். கடலூர் ராஜ்குமார் அண்ணன் நீங்கள் ஒரு அறிக்கை கொடுங்கன்னு, அதை ஏற்றுக்க மாட்டீங்களா? அவர் கட்சியினுடைய நிர்வாகி இல்லையா? அவர் நிர்வாகியே இல்லையா? இதுதான். ஆமாம். இப்போ தென் மண்டலங்களுக்கு, வட மாவட்டங்களுக்கு, தென் மாவட்டங்களுக்கு, கொங்கு மண்டலத்துக்கு பொறுப்பாளர்களை நியமிச்சிருக்கிறாங்க. இல்லை, நான் சொல்லிடுறேன், பொறுப்பாளர்களை நியமிச்சிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட இடத்துல நீங்கள் அந்த பொறுப்பாளர்கள் நீங்கள் ஒரு அறிக்கையை கொடுங்கன்னு கொடுக்குறாங்க. அந்த பொறுப்பாளர்களை நியமித்தது தமிழக வெற்றி கழகம் தானே? அண்ணன் பொதுச் செயலாளர் அவர்களுடைய தளபதி அவர்களுடைய வழிகாட்டுதல் பேரில் பொதுச் செயலாளர் தானே அறிவிப்பு கொடுத்துருப்பாரு. அப்போ அந்த பொறுப்பாளர்களுக்கு நீக்கக்கூடிய ஒரு உரிமை இருக்கா இல்லையா? இப்போ பொதுச் செயலாளரும் அடித்தட்டு நிர்வாகிகளும் ஒன்றுன்றீங்களா நீங்கள்? அவங்களுக்கு கொடுக்க அதே அதிகாரம் தான் எல்லாருக்குமே இருக்குன்றீங்களா நீங்கள்? எங்க கடைகோடியில் இருக்கக்கூடியவனுடைய குரல் என்னன்றது இன்னைக்கு பொதுச் செயலாளர்கிட்ட நேரடியாக சொல்லக்கூடிய ஒரு கட்சிங்க தமிழக வெற்றி கழகம். அப்போ யார் வேணாலும் நிற்கலாமா? எல்லாருக்கும் அந்த உரிமை இருக்கா? அப்போ யார் யாரை வேணா நிற்கிறதுக்கான அதிகாரம் இங்கே இல்லை. ஒரு கட்சியினுடைய கட்டமைப்பு இருக்கு, பைலா இருக்கு. அவர்கள் யாருக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்துருக்கிறாரோ அவர் தான் பண்ண முடியும்னு சொல்றேன். அது அதிகாரப்பூர்வமா நீங்க வரலையன்றது தான் விமர்சனமாவே இருக்கு. நீக்கிட்டாங்களா? நீக்கலையா? நீக்கிட்டாங்க. அதுல இப்போ உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா? இல்ல, அந்த பிரச்சனை இல்ல. அது இப்போ பிரச்சனையே நடக்கலன்னு பாதிக்கப்பட்டவங்க சொல்றாங்களே, அதுக்கு என்ன சொல்ல வரீங்க? விசாரணை போய்கிட்டு இருக்குன்னு சொல்றேன். அதுக்கு முன்னாடி அவரை நீக்கிட்டாங்கன்றதையும் சொல்றேன். அந்த இடத்துல பாதிப்பே, இந்த பிரச்சனையே நடக்கல, ஆனா இது அந்த மாதிரி ஒரு பிரச்சனையா, பாலியல் பிரச்சனையா கொண்டு போறாங்க திமுகன்றது தானே அந்த பெண்மணியினுடைய பிரச்சனையா இருக்கு. அண்ணா நகர் சிறுமியினுடைய வழக்கில் 6 மாசமா அலையிறாங்க. அவங்க அப்பா போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு, உன்னை தூக்கி உள்ளே போட்டுருவோம் ஓடி போன்றாங்க. அவங்க அம்மா போகிறாங்க, இந்த மாதிரி விபச்சார வழக்கில் உன்னை கைது செஞ்சிருவோம் ஓடி போயிட்டுன்னு மிரட்டப்படுறாங்க. 6 மாதத்துக்கு அப்புறம் தான் இதுக்கு ஒரு தீர்வு ஏற்படுது. அதுக்கப்புறம் நீதிமன்றம் அதை சிபிஐ விசாரணையாக மாற்றுது. அதுக்கப்புறம் அதில் நடந்த பிரச்சனைகள் எல்லாம் கையாண்டு பார்த்துட்டு அதிலெல்லாம் எடுத்து விசாரிச்சுட்டு அதுக்கு ஒட்டு மொத்தமாக வேறு டீமையே போட்டு எல்லாத்தையுமே பண்ணாங்கல்ல. எவ்வளோ பிரச்சனைகள் நடந்தது. அதுக்கு சுதாகர்னு ஒரு பாவமும் அறியாத அண்ணா திமுகவினுடைய வட்டச் செயலாளரை பலிகடாவாக்கிச்சு இல்லை திமுக. ஞானசேகரன் சொன்ன சார் யாருன்னு கேட்கும்போது இவர் தான் சொல்லி கிரெடிட் எடுக்கிற மாதிரி ஒருத்தனுடைய வாழ்க்கையை கெடுத்தீங்களே. அந்த சுதாகர் எப்படிப்பட்டவன் அவனுடைய ஏரியாவில் போய் கேளுங்க. அந்த மனிதனுக்கு என்ன மரியாதை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்கன்றது அங்கே உள்ள மக்களுக்கு தெரியும். 2-3 தலைமுறைகளாக அவங்க அண்ணா திமுகவில் இருக்கிறாங்க. அந்த ஊரில் ஒரு முக்கியஸ்தராக இருக்கிறாங்க. இன்னைக்கு நேரில் பார்த்ததுனாலையும் தெரிஞ்சதுனாலையும் சொல்கிறேன். அப்போது ஒருத்தனை பலிகடா வாக்குறதுல திமுக பெரிய விஷயமா? வேணும்னேவா செய்வாங்க? யாரோ ஒருத்தர் வாழ்க்கையை கெடுக்க போகிறதெல்லாம் திமுக பண்ணணும்னு நினைக்கிறேன். ஒருத்தர் திருச்சிக்கார் ஒருத்தர் குடும்பத்தோட தற்கொலை பண்ணிக்கிட்டாரு திமுக பீரியடில். நீங்கள் வீண் பழி போடுற மாதிரிலாம் இருக்கு. திமுக பீரியடில் ஒருத்தர் குடும்பத்தோட, ரமேஷன் ஒருத்தர் விஷம் குடிச்சு குடும்பத்தோட சின்ன குழந்தைங்க வரைக்கும் விஷம் கொடுத்து தற்கொலை பண்ணிக்கிட்டாரு அண்ணா நகரில். கேள்விப்பட்டிருக்கீங்களா? எடுத்து பாருங்க எதுக்காக பண்ணிக்கிட்டாருன்றது தெரியும். அவர் ஒரு பில்டரும் கூட. சரி, ஓகே. இது வரைக்கும் நீங்கள் குற்றச்சாட்டுலாம் சொன்னீங்க. ஓகே, அடுத்தபடியாக மறுபடியும் இன்னொரு கேள்வினா, தமிழிசை தாவேக்கா கூட்டணி கலைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. திமுக எதிர்க்கக்கூடிய சக்தியெல்லாம் ஒன்று சேர்ந்தாதான் திமுக வீழ்த்த முடியும்னு சொல்கிறாங்களே. அதே தமிழிசை ஒரு மாதத்துக்கு முன்னாடி என்னென்ன பேட்டி கொடுத்தாங்கன்றதையும் எடுங்க. இன்னைக்கு உங்களுக்கு தெரிஞ்சிச்சா இது பிரம்மாண்ட சக்தியான? அக்கா இன்னைக்கு 4 சீட்டை வச்சிருக்கீங்க, நாளைக்கு 10 சீட்டாக மாறாதான்றது தான் இவங்களுக்கு. இந்த குதிரை பயணிக்காது உங்களுக்கு. இது உங்களுக்கான குதிரையும் இல்லை. இது சமூக நீதிக்கான குதிரை. நீங்கள் காவி உடையில் நீங்கள் வந்துக்கிட்டு இருக்கிறீங்க. எல்லா காவியும் நாங்கள் எதிர்க்கலை. இந்துத்துவத்தையும் இந்த ஜனநாயகத்தை படுகொலை செய்யக்கூடிய விஷயத்தையும் தான் நாங்கள் எதிர்க்கிறோம். பாசிசவாதிகளாக நீங்கள் ஊடுருவணும்னு நினைக்கிறீங்க ஜனநாயக சக்திகளோட, அது ஒருபோதும் எடுபடாதுன்றது தலைவர் தளபதி அவர்கள் பலமுறை சொல்லிட்டாரு. பாசிசவாதியான உங்களுக்கு மக்கள் என்ன பாடம் புகட்ட போகிறாங்க 2026 தேர்தல்ன்றது தெரியும். இதுதான் விளக்கம். இன்னொரு விஷயமும் சொல்கிறாங்க, தாவேக்காக்குள்ளே பல பிஜேபி ஆர்எஸ்எஸோட கைக்கூலிகள் ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் உள்ள நுழைஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது குறிப்பாக யாரும் சொல்கிறாங்கன்னா ஆதவர்ஜுனாவை சொல்கிறாங்க. அவர் பிஜேபிக்காரர் தான் சொல்ல முடியுமா? தொடர்ச்சியாக எல்லா மேடையிலையும் உங்களை காரி துப்பிக்கிட்டு இருக்கிறாரு. காரி துப்புனா அவர் ஸ்லீப்பர்ஸ் இல்லைன்னு ஆயிருமா? திருப்பியும் சொல்கிறோம், ஒருத்தர் ஜனநாயகத்தின் பக்கம் நிற்கிறாரு, கட்டமைப்புகளை பேசுகிறாரு, இன்னைக்கு வலிமையாக ஒரு கருத்தை சொல்கிறாரு அப்படின்றதுக்காக அவருக்கு எப்படி வேணால் எதிர்க்கலான்னா, கடந்த காலங்களில் டிடிவி சொன்னார்ல அங்கே உள்ள ஸ்லீப்பர் செல் இருக்குன்னு சொல்லிட்டு, அது அடுத்தவங்களுடைய போக்குகளை மடைமாற்றம் செய்யக்கூடிய வேலை, அவங்களுடைய கனவுகளை டிஸ்டர்ப் பண்ணி பார்க்கக்கூடிய வேலை, அதெல்லாம் தமிழக வெற்றி கழகம் ரொம்ப தெளிவாக இருக்குது. அண்ணன் ஆதவர்ஜுனா எப்படின்றத பொதுச் செயலாளர் அவர்களுக்கும் தெரியும், தலைவர் தளபதி அவர்களுக்கும் தெரியும்.
ஆதவர்ஜுனா அப்புறம் அருண்ராஜ் அவர்கள்லாம் வந்து கன்னியாகுமரியில் அந்த கிறிஸ்மஸ் விழாவில் பங்கேற்றிருந்தாங்க. அங்கே வந்து காங்கிரஸ் எம்எல்ஏ எம்பி கூட அந்த அழைப்பு கொடுத்துருந்தாங்க. ஆனால் அவங்க வரல. ஆனால் அந்த காங்கிரஸ் கன்னியாகுமரி மாவட்ட தலைவர் மட்டும் பங்கேற்றிருந்தார். இது என்னவா இருக்கும்? ஏன் வரல? பயம். பயம். இல்லை திமுக அதை சொல்லியிருப்பாங்களா நீங்களாம் வேற என்ன இருக்கும்? திமுக தான்றதை தான் சொல்லிட்டேனே. நான் என்ன கேட்குறேன், தாவேக்காவிற்கும் அழைப்பு கொடுத்து தானே வந்திருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு கொடுத்த அழைப்பை ஏன் நீங்கள் வந்து அந்த மக்களை ஏன் புறக்கணிச்சிங்க? அந்த மக்கள்கிட்ட தானே ஓட்டு வாங்கி ஜெயிச்சிருக்கீங்க. நாளைக்கு உங்களுக்கு அவங்க பதிலடி கொடுக்க போகிறாங்க. இந்த திமுகவோட சேர்ந்துக்கிட்டு ஒட்டுமொத்த ஜனநாயகத்தின் விரோதியாக நீங்கள் மாறிக்கிட்டு இருக்கிறீங்கன்னு சொல்கிறேன். இல்லை தாவேக்கா இருக்கக்கூடிய இடத்துல நாங்களாம் இருக்க முடியாது, எங்களுக்கு வந்து மரியாதை கொடுக்க மாட்டேங்கிற மாதிரி காங்கிரஸ் சொன்னான்னா என்ன பண்ணுவீங்க? இல்லை அவங்களுக்கு இப்போ சொல்கிறேன், அது ஒரு சமூக மக்கள் கிறிஸ்மஸ் பெருவிழாவை தேவ தூதனாக வந்த இயேசு கிறிஸ்துவனுடைய ஒரு பிறந்த நாள் விழாவை அவங்க கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த கொண்டாட்டத்தில் அழைப்பு கொடுக்கப்பட்டு போனது தான் தமிழக வெற்றிக் கழகம். தமிழக வெற்றிக் கழகம் அந்த நிகழ்வை நடத்துதான்னா கேள்விக்குறி தான். புரியுதுங்களா? அப்போ அதில் நீங்கள் கலந்துக்காததுக்கும் இதுக்கும் நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைல்ல. இது பின்னாடி திமுக இயக்குதுன்னு தான் உங்களுடைய பதிலாக இருக்கு. இப்போ இல்லை நான் ஏன் போகலைன்னு தான் கேட்குறேன். யார் இயக்குறாங்கன்னு உங்களுக்கு என்ன? ஒரு சட்ட ஒரு எம்பியாக இருக்கீங்க, ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கீங்க, நீங்கள் ஏன் போகலை? ஏன்னா ஏற்கனவே அந்த மக்கள் தானே உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்கிறாங்க. அப்போ நீங்கள் போகணும்ல. ஆட்சியும் அதிகாரமுமே இல்லாத தமிழக வெற்றி கழகத்தையும் அவங்க நேசிக்கிறாங்கல்ல, மாற்றா விரும்புகிறாங்கல்ல. இன்னைக்கு நீங்கள் புறக்கணிச்சிட்டீங்க. ஆதரிக்கிறது தமிழக வெற்றி கழகம். மக்கள் நாளைக்கு யார் ஆதரிப்பாங்க? நீங்கள் சொல்லுங்கள். அந்த மக்கள் நாளைக்கு யார் ஆதரிப்பாங்க? யார் அவங்களுக்கு ஆதரவாக நின்னாங்களோ அவங்கள தானே ஆதரிப்பாங்க. என்ன காரணமாக இருக்கும்? எங்கே அது எது வேணா இருந்துட்டு போகுது. அது தேவையில்லை இல்லாத காரணம். சொரக்காய்க்கு உப்பு இல்லை. பொறுத்து இருந்து பார்ப்போம். எலெக்ஷன் வேறு வந்துடுச்சு. இவங்கெல்லாம் உங்களுக்கு ஆதரவு கொடுப்பாங்களா மாட்டாங்கன்றதை எலெக்ஷன் ரிசல்ட்டில் தெரிஞ்சிடும். நேரத்திற்கும் கருத்திற்கும் நன்றி. வாழ்த்து.